நம்முடைய ஊழியத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, நமக்குள்ளே கடவுள் என்னெல்லாம் சத்தியங்களை வச்சிருக்கிறாரோ, சரியானது எது, தவறானது, இது ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கறது தான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால் உங்கள் மக்களுக்கு எதை போதிப்பீர்கள்? சரியானதையும் சொல்வீர்கள், தவறானதையும் சொல்வீர்கள். முதல்ல மனுஷனுக்கு இறைவன் அப்படிதான் போதித்தார். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது சரியானதையும் சொல்லிக் கொடுத்த, தவறானதையும். தோட்டம்ங்கிறது சபை. சபையில கூடி வருகிற மக்களுக்கு நீங்க பாசஸ்மா. இப்போ இறைவன் நேரடியாக வர்றது கிடையாது. இறைவனுடைய ஸ்தானத்தில் உங்களை வச்சிருக்காரு. உங்களுக்கு பேரு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. 2 கொரிந்தியர் 5:20 வாசி. அப்ப கிறிஸ்துவின் ஸ்தானம் பூமியில இருக்கு. திருச்சபைக்கு அவர் தலைவராக இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பிசாசு நிறைய பாஸ்டுமாரை ஏமாத்திட்டான். எல்லாம் ஏசி ஏசி ஏசின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களை எதுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்காரு அதை சொல்ல விட மாட்டான் சாத்தா. இந்த ஊழியக்காரங்க யாரு, எதுக்காக ஏற்படுத்தியிருக்காரு? அப்ப சபைக்கு அவர் தலைவராக இருந்தாலும், தலைவராக இருக்கிற கிறிஸ்து இந்த பூமியிலே சபையிலே தன்னுடைய ஸ்தானத்துல ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அவன் பேர் தான் ஊழியக்காரன். அவன் பேர் யாரு? ஊழியர். அது பவுல் சொல்ற, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாயிருந்து புத்தி சொல்லுகிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்ப உங்களையும் என்னையும் இறைவன் இந்த பூமியில சபை நடத்துற இடத்துல வச்சிருக்காருன்னா அந்த இடம் கிறிஸ்துவின் ஸ்தானம். ஏசுனாருடைய ஸ்தானத்துல உங்களை என்னையும் உட்கார வச்சிருக்க. இந்த பூமியில மக்கள் பார்க்கறது இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நீங்க இத்தனை வருஷம் சபைக்குள்ள இருந்திருக்கீங்க, விசுவாசியா, இப்ப ஊழியக்காரன் வந்திருக்கீங்க. என்னைக்காவது இயேசுவை பார்த்திருக்கீங்களா? இயேசுவை பார்த்திருக்கீங்களா? ஏன்னா வாழ்க்கையில எத்தனையோ பொய்களை அடிக்க விடுறானுங்க, அள்ளி விடுறோம். அதுல ஒரு பொய், ஏது நேரம் பார்த்தேன், பரலோகத்துக்கு போனேன். இது என்ன குறைஞ்சி போகுது? நல்லா தான் இருக்காரு. ஏது நேரம் பார்த்தேன்னு சொன்ன உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆர்சி கிறிஸ்தவனும் அள்ளி அள்ளி கொடுக்க சிக்கு சிக்கா வருது. நீங்கள் சொல்லுங்க. அவன் சொன்னா நம்புறாங்களே மக்கள், நீங்க சொன்ன நம்புவாங்களா? பொய்ய சொன்ன நம்ப, சொல்றது பொய்ய இருந்தா நம்ப மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி சத்தியத்தை நம்புவோம்? தோத்திரம். அதனால தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ரொம்ப தெளிவா இருக்கும். அவனாவது பார்த்தேன்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு ஏற்கக்கூடாது. அடுத்து ஜீசஸ் சொல்றாரு, தேவனுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அப்ப சீசர்கள் கேட்டாங்க, ஊழியக்காரன் மூலம் கேட்டான், பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும் அப்படின்னா. அப்படிதான் 3 வருஷமா கூடவே இருக்கிய, என்னை கண்டவன் பிதாவை அந்த இடத்துக்கு வரணும். அதான் கிறிஸ்துவின் ஸ்தானம். தேவன் என்னோட இருக்காரு. விசுவாசிகள்கிட்ட நீங்க அப்படிதான் பேச. எங்களை ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தில் நிப்பாட்டி இருக்கு. எங்களுக்கு தந்திருக்கிற ஸ்தானம் இந்த பூமியில அவருடைய ஸ்தானம். எங்களை அதுல அதிகாரப்படுத்தி வச்சிருக்காரு. அதான் அதிபதி, ஸ்தான அதிபதி. நல்ல நிச்சயம் இருக்கணும் உங்களுக்கு. நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. அப்போ இந்த பூமியில பொதுமக்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஏது நேரம் பார்க்கணும்னா உங்களை தான் பார்க்கணும். சும்மா ஏது நேரம் பார்க்க முடியாது. பார்த்தோம்னு சொன்னா ஃப்ராடு. இது பேர் என்னது? ஃப்ராடு. இப்போ 2 ஃபோன் வந்துச்சு நேற்று. அப்போ ஒரு ஃபோன் ஒரு பேரில் வந்துச்சு, அப்புறம் 2வது ஒரு ஃபோன் வந்துச்சு இன்னொரு பேரில். அப்போ அந்த பேருக்கு பக்கத்தில் பார்த்துக்கு ஃப்ராடு. அவனே எழுதுறான், இந்த மொபைல்காரனே ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்னு எழுதுறான். கொஞ்சம் இங்கிலீஷ் படித்தவன் புரிஞ்சுக்குவான் ஃப்ராடு அப்படின்னு. தமிழ் படித்தவனுக்கு என்ன புரியும்? தெரியாது.
அவன் உடனே நமக்கு எவ்வளோ ஃபோன் அடிச்சிருக்காங்க, பெரிய அதிகாரம் அடிச்சுமா போட்டு, உன் பேங்க்ல இருக்கிற பணத்தை பூரா சுட்டிட்டு வாண்டா டேய். அவன் கள்ள போயிலுங்க, திருட்டு போயிலுங்க. உன் நம்பரை எங்கேயாவது பார்த்துருப்பேன், உன் பேரை எங்கேயாவது பார்த்துருப்பேன். அதை வச்சு தோண்டி தோண்டி எந்தெந்த பேங்க்ல எங்கெங்க எது பணம் வச்சிருக்கேன்னு பார்ப்பான். நீ வந்தோடனே நீங்க யாரு? நாங்க இந்த பேங்க்ல இருந்து பேசுறோம், நாங்க இந்த ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், உங்க வாகனத்தினுடைய ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், இல்லைன்னா மொபைல் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். எவனு உடனே அப்படியா 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 அப்படியான்னு நீங்க ஒண்ணுன்னா அவன் கேட்க கேட்க சொல்லிட்டே இருப்பீல, உங்க இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவான். இதை அப்படியே கொண்டு பேங்க்ல காமிப்பான். இந்த நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த உங்க போன் நம்பரு, உங்க பேரு, உங்க சத்தம் இதெல்லாம் கேட்டோன்னா சரி சரி தெரிஞ்செல்லாம் போட்டுக்கணும். அந்த ஒரு பேத்த அது ஃப்ராடு. நீ பாட்டுக்கு அமிக்கிட்டு இருக்காதுல, போன் வந்துச்சு சொல்லி எடுத்து எடுத்து பேசுறீன்னு வச்சுக்க. படம் காசை முதல்ல எடுப்பேன், அப்புறம் ஃபேமிலிக்குள்ள வருவேன், அப்புறம் உள்ள வந்து ஆட்டையை போட்டுருவேன். நீ கத்தர் இருக்கிறார் நீ இப்படி கையை தூக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆட்டையை போட்டு போடுவான்டே. அப்படின்னா உனக்கு சுத்தி பிசாச்சி இருக்கு, ஜாக்கிரதையாரு. நேற்று ரெண்டு போன் நம்பர் வருது, பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் ஒருத்தன் ஏர்போர்ட்ல. அவன் மொபைலில் என்ன செய்யறான், ஃபீட் பண்றோம். நீங்க எங்களுடைய பயணத்தில் என்ன வழிங்க பண்ணியிருக்கீங்க, எங்க பயணத்தை பற்றி எங்க ஃபிளைட்டை பற்றி என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவனா அடிச்சுக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுலான்னு சொல்றேன், சொன்னாலும் அடிக்க டப்பு டப்பு டப்பு. ஆவியில சந்தேகம் உண்டாச்சு. அப்பவே ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே ஆவியில சந்தேகம் உண்டாகுது, துக்கம் உண்டாகுது, எதுவும் நடந்துடக்கூடாது சாமி, நீங்க தான் பாதுகாக்கணும். ஏர்போர்ட்லேயே ஜெபம் பண்ண, ஃபிளைட்ல வரும்போதெல்லாம் அழுது ஜெபிச்சுட்டேன். வந்து இங்கே இருக்கிறேன், இன்னைக்கு நேற்று இந்த பிராடுன்னு வருது, வரும்னு நினைச்ச வந்துச்சு. ஆனா ஆண்ட குரூப்ல பிராடுன்னு 2 போன் நம்பருக்கு வந்ததுனால தப்பிட்டேன். எடுக்கக்கூடாது அப்படின்னு சும்மாவே எடுக்க மாட்டேன். இப்ப 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 புரியுதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம் எனக்கு? சுசுக்கியில இருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு அடியா பக்கத்துல, நல்ல வேலை ஃப்ராடு. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஓ சுசுக்கில நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்க போவோம், நம்ம தருவான் பேசுவான் அப்படின்னு பேசி மாட்டிக்கிறாள். ஆமா பாத்துக்க, நேத்து வந்த போனுப்பா, 2 போனு எடுத்துடாத. உடனே பொம்பளை குரல் கேட்கு, கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா இருப்போம். நீ வாட்டுக்கு பேசாதலே, மண்ணள்ளி போட்டுருவான் பிசாசு. ஆமா முதல்ல எஸ்டிடி போன் வருது, அலர்ட் ஆகுது ஒவ்வொரு இடங்கள்லையும். அப்போ 6வது மூலம் பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தை இருக்கு, அங்க எஸ்டிடி போன் வச்சு என்னைய கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஐயா முதல்ல போன் எடுத்துருக்கேன், ஐயா வந்து ஜெபம் பண்ணு. அதுக்கு முன்னாடி சபை விசுவாசிகள்லாம் இன்வைட் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சிருக்கு. எனக்கு தெரியாது, சரி போன் வந்திருக்கு போட்டு ஒரு ஜெபம் பண்ண கூப்பிடுறாரு. போனா அங்க சகாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. உடனே நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே ஹலோ எங்க பார்த்து பேசணும், அதனால அவள் பார்த்தோன்னே யாருன்னு தெரியுமா. உடனே அங்கிருந்து லேடிஸ் ஸ்கூல் கேட்குது. கேட்டோடனே எங்க பார்த்து பேசணும், கொஞ்சம் அவசரமா கொடுங்க அப்படின்னு 1 2 தடவை 3 தடவை அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு தெரியும் அங்கிருந்து பேசுறது வந்து கம்ப்யூட்டர். இவருக்கு முத போன் எடுத்திருக்கு, இவருக்கு தெரியாது. அவர் விசுவாசி மத்தியில கொஞ்சம் கணத்துக்குரிய பாத்திர ஆசிரியர், அவரு காட்டி கொடுக்கூடாது, மானத்தை கப்பலேத்த கூடாது. எனக்கு அவருக்கு வருத்தம் வேற இருக்கு. அப்புறம் அவர் முயற்சியெல்லாம் எடுத்துட்டு, ஐயா கொஞ்சம் லேட்டா பேசணும்னு சொல்றாங்க, வெயிட் அண்ட் சி. எனக்கு உள்ள புரியுது, உள்ளவே புரிஞ்சுக்கிட்டு பேசாம விட்டுட்டேன். முதல்ல நம்ம எதுல என்ட்ரானாலும் நமக்கு தெரியாது, அதை எப்படி செய்யணும், எப்படி அப்படி தெரியாது. முதல் ஃப்ளைட் ஏறுறீங்கன்னு வைங்க, பாத்ரூம்ல போய் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், பாத்ரூமை, டாய்லெட் ரூமை, பைப்பை ஒன்றும் தெரியாது. இது மாதிரி ஒரு புதிய இடத்துக்கு நீங்க போறீங்க, அழைக்கப்பட்டு போறீங்கன்னா
எல்லா இடங்களையும் முதல்ல கேட்டுக்கிறேன். ஞானம் உள்ளவங்களா இருந்தால் முதல்ல சொல்லிடுவாங்க, ஐயா நைட்டு லைட்டு சுவிட்ச் இங்கே இருக்கு, ஃபேன் சுவிட்ச் இங்கே இருக்கு, இது பாத்ரூம் சுவிட்ச், பாத்ரூமில் இப்படி திருவணும், அப்போ தான் தண்ணி வரும். நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது சாவியை கையில் வச்சுக்கிறீங்க, இப்படி தான் திறக்கணும், இப்படி தான் பூட்டணும், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் கேட்டுக்கிறீங்க. என்னத்தை கேட்கறது, நம்மளை எப்படி மதிப்பாக, நம்மளை பெரிய பிரச்சனையாக நினைச்சேன், நீ நாசமாக போயிடுவேன். நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அதுக்கு பேர் தான் ஞானம். அது பேர் தான் என்னது? சரீரத்துக்கு ஒரு ஞானம் இருக்கு, உடல் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஞானம் இருக்கு. ரெண்டு வேணும், வயசானா போதாது, ரெண்டு ஞானத்தையும் நம்ம பெறணும். அது கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி நீங்கள் நானும் யாரு? கிறிஸ்துவின் ஸ்தானம் பூமியில இருக்கு. விசுவாசிகளோ புரஜாதிகளோ பார்க்கணும்னா, இயேசுவை பார்க்கணும்னா உங்களை தான் பார்க்க முடியும். என்ன பார்க்காத, போதகத்தை பாரு அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிறது அசுத்தாய். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாச்சு, ஒன்னைத்தான் பார்க்கணும். ஒன்னைத்தான் கிறிஸ்துவ ஸ்தானத்தில் நிப்பாட்டியிருக்காரு. ஒன்று 2 Corinthians 5:20 என்ன வாய்ச்சா? திரும்ப வாசிமா. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்ப ஸ்தானாதிபதின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ஸ்தானம் என்று அர்த்தம். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதினா முதல்ல கிறிஸ்துவின் ஸ்தானம். இந்த கிறிஸ்துவின் ஸ்தானத்துல உங்களையும் என்னையும் தேவனே கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பேரு அதிபதி, தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள் தான் அதிபதிகள். சபை உங்களை தான் பார்க்க முடியும், ஏதனால பார்க்க முடியாது. எவனும் பார்த்தது கிடையாது, பொய் பிராடு. முதலாம் நூற்றாண்டுல பார்த்தார்கள், இயேசுவை பார்த்திருக்காங்க. தரிசனங்கள்ல பேத்து எதுல பார்த்திருக்காங்க? தரிசனத்துக்கு, சொப்பனத்துல பார்த்திருப்பாங்க. நேருக்கு நேரம் அவங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். ஏன்னா பிதாவின் ஸ்தானத்துல குமாரன் இருந்த 3.5 ஆண்டுகள் அந்த ஊழியக்காரங்களை உருவாக்குகிற இடத்துல இருந்த. அப்ப இவர் அடிக்கடி பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு? என் பிதா என்னிலும் பெரியவர். ஜெபம் பண்ணணும், பரலோகத்திற்கிற என் பிதாவே அப்படிதான் சொல்லி கொடுக்குறேன். எப்ப பார்த்தாலும் பிதா பிதா பிதான்னு உயர்த்துவார். அதனால பிதா உயர்வானவரா? அப்படி அது ஒரு உபதேசமா சொல்றான் பத்தியில. இந்த யெகோவா சாட்சிக்காரங்க அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இயேசுநாதர் பெரிய தெய்வம் கிடையாது. அவரே இந்த ஜெபம் பண்ணிருக்காரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே தான் சொல்லி கொடுத்தாரு. பிதா என்னிலும் பெரியவர்னு தான் சொல்லி கொடுத்தாரு. இதைத்தான் சொல்லுவாங்க. மொத்த பைபிளையும் படித்தவனுக்கு தான் புரியும். பிதாவுக்கு சமமானவர் கிறிஸ்து, குமாரனுக்கு சமமானவர் பரிசுத்த ஆவியானவர். மூவரும் சமதம் நிலை உள்ளவர்கள். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் சமமானவர். இந்த பூமியிலே மனுஷனாய் இறங்கி வந்தார். ஆவியாயிருந்த கர்த்தர் மனுஷனாய் இறங்கி வந்த போது என்ன ஒப்பந்தத்தில் வர்றாரு? பூமியிலே மனிதனை ரட்சிக்கிற வேலையை நான் செய்து முடிக்க வரைக்கும் நீ எனக்கு பிதாவாயிரும். பிதாவாயிரும்னா நடத்திப்புக்காரராயிரும். இதான என்ன அவருக்கு பிறந்தவரா எழுதினாரு? அப்படிலாம் உதயம் சொல்லிட்டாங்க. விசுவாசிகளுக்குள்ள கிறிஸ்தவங்களுக்குள்ள இப்படி எல்லாம் பரப்பி விட்டாங்க. பிதா பெரியவர் சொன்ன உடனே உபதேசம் ஆக்கிவிட்டாங்க. சமமானவர் தான் இந்த பூமியில ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சமமானவர். அந்த சமத்துவத்தில் இருந்தவர் இந்த பூமியிலே மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தி இறங்குறார். இறங்கும் போது கூட இருக்கிற சீசர்களுக்கு ஒரு நடத்திப்பு வேணும். அந்த நடத்திப்பை புரிய வைக்கணும்னா நான் எப்பவும் பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவேன், பிதாவிட்ட ஆலோசனை கேட்டு தான் செய்வேன், பிதா சொல்லாம நான் சுயமாய் ஒன்றையும் செய்ய மாட்டேன் அப்படின்றத திருச்சபை மக்களுக்கும் திருச்சபை நடத்த தலைவர்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ரோல் மாடல் காமிக்கணும். அதுக்காக என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னாரே அல்லாமல் பிதா இவருக்கு மேல பெரியவர் அல்ல. அப்படி புரியக்கூடாது. இப்படி சாத்தான் புரிய வச்சிருவான். இதான் சாத்தாவுடைய தந்திரம். வேற என்ன தந்திரம்?
உன்னுடைய மனதுக்குள்ள போராடுவா, அறிவுல போராடுவா பிசாசு. அதில் நீங்கள் நானும் தெளிவா இருக்கணும். ஆகவே இந்த பூமியில நீங்க தான் கிறிஸ்துவ ஸ்தானத்தில் இருக்கீங்க. ஏசுனார் வந்து அங்க வந்து தன்னை காண்பிக்க மாட்டார். நீங்க தான் திருச்சபை மக்கள் இயேசுவை தரிசிக்கணும்னா யார்கிட்ட பார்க்கணும்? திருச்சபை நடத்துகிற தலைவர்கள்ட்ட தான் இயேசுவை தேடு. ரொம்ப தெளிவா இருங்க. ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு போவாங்க ஊழியக்காரன். நீங்களும் அப்படி சொல்லிட்டு போகாதீங்க. ஏசு ஏசுன்னு எதை சொல்லணும் தெரியுமா? ஆராதனையிலே அவருடைய நாமத்தை உயர்த்து, பாடலிலே அவருடைய நாமத்தை உயர்த்து, புறஜாதிகள் மத்தியிலே ஏசு ஏசுன்னு உயர்த்தணும். ஏசுதான் ஏசுதான் ஏசுதான்னு சொல்லணும். நம்ம திருச்சபை மத்தியில் சொன்னாலும் ஏசுதான் எங்களுக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காரு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் எங்களால் ஏண்ட வேலையை செஞ்சு ஏசுவை பாருங்க, ஏசுவை பாருங்க, அவர் இப்படி பிதாவை பாருங்க, பிதாவை பாருங்க அப்படின்னு சொன்னாரோ இது போல நாமும் ஜனங்கள் மத்தியில் இயேசுவையே உயர்த்தணும். ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க? ஒன்னதான் பார்ப்பாங்க. விசுவாசிகள் என்ன செய்வாங்க? நீங்க தான் இயேசுவை வெளிப்படுத்து. உயர்த்துறது வேற, வெளிப்படுத்துறது வேற. பாடலிலே, ஜெப கூட்டங்களிலே, சுவிசேஷங்களிலே, பிரசங்கங்களிலே நீங்கள் இயேசு இயேசுன்னு உயர்த்துங்க. அது உங்க வேலை. மக்களையும் உயர்த்த சொல்லுங்க, இயேசுவை தேடுங்கன்னு சொல்லுங்க, ஜெப வாழ்க்கையில் இப்படி வரணும் அப்படின்றக்காக சொல்லுங்க. ஆனால் நீங்க இருக்கிற இடம் இந்த பூமியில சாகிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எது? கிறிஸ்துவின் ஸ்தானம். திருச்சபை மக்கள் அந்த ஸ்தானத்தில் நிற்கிற உங்களை தான் பார்க்கணும். போதகத்தை பாரு, போதகரை பார்க்காதேன்னு ஒரு நாள் சொல்லிடாதீங்க. சொல்ல வைக்கிறது பிசாசு, சொல்ல வைக்கிறது சாசு, அசுத்தாவே. நீங்க ஒரு நாள் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. உங்களை ஒரு இடத்துல கடவுள் கொண்டாந்து வச்சுட்டார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் அதிபதிகள் ஆக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு சில அதிகாரங்களை பரலோகம் தந்திருக்கும். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போங்கள், அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையை உங்களுக்கு தருகிறேன். சாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தலை சொசமாக்குங்கள், ஞானசானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும் வரைக்கும் போதிச்சுட்டே இருங்க அப்படின்னு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளுக்கு தேவன் கொடுத்திருக்க. நம்ம ஏசு ஏசுன்னு உயர்த்துறது, ஏசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உயர்த்தி தான் ஆகணும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக முடங்க வைக்கணும். ஜாதி நினைச்சான் இயேசுக்கு முன்பாக முடங்கக்கூடாது, பிதாவுக்கு முன்பாக முடங்க. அதுக்கு உள்ள வசனங்களை பிறக்குவான். அதுதான் ஐயா அப்படி எழுதியிருக்காரு. இந்த வசனங்களை பொறுக்கி ஏதாவது ஒரு சில வசனங்களை பொறுக்கிட்டு அது ஒரு உபதேசமா சாதிப்பான். நீங்க எச்சரிக்கையா இருக்க. எல்லாம் யெகோவா சாட்சிகள் அல்ல. நீங்கள் நானும் ஒன்லி ஜீசஸ் இல்லை. திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். அவர் பிதாவாக இருந்தார், ஒரு குமாரனாக வந்தார், அப்புறம் உயிர் தெளிந்து பரலோகம் போய் பரிசுத்தாவியானவராக வந்தார். இப்படியெல்லாம் போதிக்கிறாங்க. இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் இந்த சர்ச்சையே வந்தது. முதல் 3 நூற்றாண்டு சத்தமே இல்லாமல் போயிட்டு இருந்தான் தாய் திருச்சபை. அப்பெல்லாம் ரோமன் கத்தோலிக்க சபை வரல. ரோமன் கத்தோலிக்க சபை 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்தது. எத்தனை நூற்றாண்டு? 300 ஆண்டுகள் தாய் திருச்சபை பெந்தகோஸ்து சபை ஃப்ரீயா வந்துச்சு. அதுக்கு பின்னாடிதான் ஏற்படுத்தினான் கத்தோலிக்க சபை. அதல்ல தாய் திருச்சபை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி நற்செய்தி சொல்லி ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற சபை தான் தாய் திருச்சபை. இதெல்லாம் தெரியாம நீங்க இருக்கக்கூடாது. வரலாறு தெரியணும், சபை வரலாறு தெரியணும். வெறும் பைபிள் மட்டும் படிச்சா போதாது. 1ஆம் நூற்றாண்டுல கிபி 96 வரைக்கும் வெளிப்படுத்துற விசேஷம். அதுக்கப்புறம் பைபிள்ல இல்ல. 2ஆம் 100 ஆண்டுகள் சபை எப்படி கடந்து போறது ஏதாவது தெரியுமா? 3ஆவது நூற்றாண்டு முழுவதும் எப்படி சபை கடந்து போறது தெரியுமா? இதெல்லாம் சபை தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னத்தையாவது விரதம் எடுத்து எதையோ பிரசவம் பண்ணா ராஜாவா வந்துச்சு, காணிக்கு வந்துச்சு, சோறு திண்டணும், தூங்கணும். அப்படி இருக்கக்கூடாது. மனம் திரும்பல், வரலாறுகள் படிக்கணும். அடுத்த மாதம் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு இந்த கொண்டாந்து வச்சிருக்காரு. அதுல இருக்கா இல்லையான்னு தெரியல. சூசபாதி சொல்றாரு, அது சும்மா கொடுப்பாங்க, நீ பேசிய அவர் கொடுத்ததை பேசவா?
இல்லை இவர் சொன்னதை பேசவா? என்ன அவருக்கு அது வேணும், நீ பேச. அதனால நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் அந்த 2 புத்தகம் வச்சிருக்காரு, அதுல இருந்து நம்ம சிந்திக்கணும். நம்ம படிக்கிறதுக்கு நிறைய ஒதுக்கணும். சீசன் என்றாலே குருவை ஃபாலோ பண்றவனுக்கு பேர் தான் சீசன். வெறும் படிச்சுட்டு மட்டும் போறவனுக்கு பேரு மாணவன். நல்லா கவனிங்க, மாணவன் என்றால் குருவினிடத்தில் படித்து நோட்ஸ் எடுத்துட்டு போறவனுக்கு பேரு மாணவன். சீசன் என்றால் குருவை பின்பற்றுகிறவன். தியரட்டிக்கல் படிப்பறிவும் அவர் மூலமா எடுக்கணும், பயிற்சியும் அவர் மூலமா பெற்றுக்கொள்ளணும். அவன் தான் சீசன். சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கணும் தான் சொன்னார் பேசினார். பைபிள் காலேஜுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க, கடைசியில் பட்டம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட்டம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. குருவை பின்பற்றுவன் தான் சீசன். பவுல் அடிக்கடி சொல்லுவான், கமாலியலின் பாதத்தில் படித்தவன் அப்படின்பா. யார்கிட்ட? தூத்துக்குடியில் இருக்கிற கார்த்திக் கமாலியல்கிட்ட இல்ல. அவன் படிச்ச கமாலியல் யார் தெரியுமா? சாக்ரட்டிஸ். அடுத்து யாரு? வேற என்ன? பிளேட்டோ. புளூட்டோ இல்ல, பிளேட்டோ. நம்ம மாற்றி வச்சுக்கலாம், அது ஒன்று போய் எவன் கேட்க போறேன், நீ மாற்றி சொல்லு. அப்ப சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்டாக்கு கமாலியே. இதெல்லாம் வரலாறு படிச்சா தான் உங்களுக்கு தெரியும். அந்த கமாலியலின் பாதத்தில் படித்தேன்னு சொல்லுவான். இது போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வர்ற மாதிரி இப்போ உள்ள மாணவர்கள் படிக்கிற மாதிரி இல்லை. அவங்க வருஷக்கணக்காக அந்த ஆசிரியரை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. அன்றைக்கு குருகுலம்னு ஒன்று இருந்துச்சு. அங்க போய் அந்த ஆசிரமத்தில் ராஜாவுக்கு பிறந்த பையனா இருந்தாலும் அங்க சேர்த்துருவாங்க. மோசே போய் படிச்சான் தெரியுமா? அப்போஸ்தலருடைய 7:22 வாசிங்க. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். அதுதான் குருகுலம். சகல சாஸ்திரம் என்று சொன்ன, சாஸ்திரம்னா என்ன? படிப்பு, டிபார்ட்மெண்ட். இன்னைக்குள்ள நிலைமையில உள்ள வார்த்தையை சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட். நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? இன்ஜினியரா? இன்ஜினியர்ல எந்த இன்ஜினியர்? டாக்டர். டாக்டர்னா என்ன டாக்டர்? விஞ்ஞானி. எந்த பிரிவுக்கு நீ விஞ்ஞானி? அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள வந்தா என்ன கேடு கட்ட நிலைமையா? நீ அப்போஸ்தலரா? நீ தீர்க்கதரிசியா? நீ சுவிசேஷகனா? நீ மேய்ப்பனா? நீ போதனா? உனக்குள்ள என்ன நிச்சயப்படுத்தியிருக்க தெரியணும்ல. எந்த டிபார்ட்மெண்ட்? கடவுள ஊழியக்காரங்க ஐயா நாங்க எல்லாரும் சொன்னா போதுமா? எந்த டிபார்ட்மெண்ட்? நீ அந்த துறையில கற்பிக்கப்படணும். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா சகல சாஸ்திரம். என்ன ராஜாவா இருக்கிறோம்? பார்வோருக்கு அடுத்த இளவரசரா இருக்கு மோசே. பார்வோருடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். சும்மா இல்ல, இறை சேவை செய்யணும்னா ஒன்னையும் இருக்க மாட்டேங்கிற, எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிற, ஒட்டுற, உறவாடுற, அப்புறம் நான் இயேசு பக்கம் இருக்கேன்னு சொல்றேன். பொய், பிராடு. பார்வோருடைய குமாரத்தின் மகன் தான் இளவரசனாக வளர்ந்து கொண்டிருக்கான். அந்த பார்வோனுடைய டெத்துக்கு பிறகு மன்னராட்சியின் காலத்துல அடுத்து யார் வரப்போறா? மோசே வர. அப்ப மோசே ராஜஸ்தானத்துல வந்து உட்காரணும்னா படிக்கணும். படிக்காதவன்லாம் வந்துட்டான் ஊழியத்துக்குன்னு சொல்றாங்க. படிக்காதவன் எல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். கூட வச்சு 3 வருஷம் படிச்சு கொடுத்தார்ல, இதை ஒருத்தன் சொல்ல மாட்டான். ஒரு வசனத்துல அவர்கள் படிக்காதவர்கள் எழுதியிருக்கு. ஏதுனாதே படிக்காதவர் தான். அப்போஸ்தலருடைய 4:13 வாசி. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேரமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லிட மாட்டான். படிப்பறிவு இல்லாதவர்கள் எல்லாம் ஆண்டவர் அழைக்கலையா, அவங்களெல்லாம் பயன்படுத்தலையா, இப்படித்தான் பேசுறேன். அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் அவ்வளவுதான். 24:44 லூக்கா. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போ பழைய ஏற்பாட்டை 3 பிரிவா பிரிக்கிறாருப்பா. மோசே ஆகமம், 2வது தீர்க்கதரிசன புத்தகம், 3வது சங்கீதம். ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் இயேசுநாதர் 3 வருஷமா பைபிள்ல இருந்து சொல்லி சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன படிக்கணும்? நீங்கெல்லாம் ஊழியத்துக்கு தானே கூப்பிட்டுருக்காரு. ஊழியத்துக்கு என்ன படிக்கணும்? வேதம் படிக்கணுமா வேண்டாமா? 3 ஆண்டு காலமும் வெளியே போய் ஊழியம் செஞ்சு மற்ற நேரம் பூரா சொல்லி சொல்லி கொடுத்தாரு. பைபிளை பிரட்டி பிரட்டி சொல்லி கொடுத்தாரு. வெங்க விளங்கா போயில விளங்காம போயிட்டாங்க, அது வேற. பைபிளும் சொல்லி கொடுத்தாரு, பயிற்சியும் கொடுத்தாரு. அவர்தான் குரு. அவருக்கு பேர் தான் என்னது? குரு. இவங்க சீசர்கள். சீசன் என்றாலே குருவினிடத்தில் கற்றுக்கொள்கிறவன் மட்டுமல்ல, பயிற்சி பெறுகிறவன். தெளிவா நீங்க ஆதாரத்தோட வச்சுக்கிறேன். அவங்க படிப்பு, உலக படிப்பு வேணா படிக்காம இருந்திருக்கலாம், நீங்க ஆட்களா இருந்திருக்கலாம். ஆனா இயேசுனார் கூடவே இருந்து 3.5 வருஷம் படிச்சிருக்காங்களா இல்லையா? அதுவும் பைபிள் படிச்சிருக்கானா இல்லையா? அப்புறம் ஒரு பைபிள் படிக்காதவனை கொண்டாந்து ஊழியத்தில் வச்சுக்கிட்டு என்னத்தையும் ஒரு பிரசங்கத்தை பண்றேன், அங்க கேட்டது இங்க கேட்டது. பைபிள்ல ஒரு நிச்சயம் இல்லை. ஒரு கேள்வியை கேட்டா பதில் சொல்ல தெரியல. இந்த வசனத்தை ஆதாரப்படுத்துறாங்க. படிக்காதவர்கள் ஆண்டவர் அழைக்கலையா? அழைச்சிருந்தா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. நீ ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கேட்குற கேள்விக்கு போய் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா வேண்டாமா? ஏப்பா நான் பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒருத்தருக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்க. அதனால இப்படிலாம் பரப்புறாங்க. துணு உபதேசங்களை பரப்புறாங்க, தங்களுடைய அறியாமையை பரப்புறாங்க. வளர்ச்சியின் அடிப்படையில் ஒழிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியல. அந்த பழத்தை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன், வண்டி உருட்டிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் கடவுளோட செஞ்சு வாழ்ந்துருந்தீங்கன்னா உனக்கு வளர வளர வெவ்வேறு விஷயங்கள் வருமே. எங்க அது? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு இன்னும் நீ ஃபண்டமெண்டல் டாக்டர் தானே பேசிக்கிட்டு இருக்க, அது கூட தெரியலையே. மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவ மன்னிப்பு என்றால் என்ன? முழுக்கு ஞானஸ்தானம் என்றால் என்ன? சும்மா தண்ணிக்குள்ள முக்கிய எந்திரிக்கிறதா? அதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? பாவரிக்கை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? முழு வேதத்திலிருந்து ஆதார வசனங்கள் எடுக்கணும். தெரியணும் உனக்கு. சபை நடத்துற பாஸ்ட் அடிப்படை ஃபண்டமெண்டல் டாக்டர்னே தெரியலையே. அவெல்லாம் சபை நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்ல? ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டார்கள். எத்தனை வருஷம் கோர்ஸ் அது? ஏதனாரு கூடவே வச்சு பைபிளும் சொல்லி கொடுத்தாரு, பயிற்சியை கொடுத்ததுனால அவருக்கு பேர் குரு. இதை பெற்றுக்கொண்டதுனால இவர்களுக்கு பேர் என்ன? சீசர்கள். இப்படி படிக்கணும். இப்ப நம்ம காலத்துல பைபிள் காலேஜ் உள்ள தொடங்கிட்டாங்களா? கரெக்டா அங்க போறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க, பரீட்சை எக்ஸாம் அட்டன் பண்றாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த காலத்து பாஸ்டர்மாரெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கேன். வேதம் எழுதுனது அந்த காலத்து ஒழுங்குல, அந்த காலத்து லாங்குவேஜ் இல்லை. இதெல்லாம் தெரியல ஒருத்தனுக்கும். தெரிஞ்சது மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு போட்டு உலவாய மூடலாம், 100 வாய மூட முடியுமா? உலைனா என்ன தெரியுமா? இப்ப இந்த ஆட்டை போடுறேன்னு சொல்றோம்ல, நான்லாம் சின்ன பையனா இருக்கிற காலத்துல ஆட்டை போடுறதுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உழ வச்சுட்டான்டா, உழ வச்சுட்டான்னு.
சினிமா டைலாக் மாதிரி பற்ற வச்சுட்டான்டா சொல்றாங்களா, அது ஒரு காலத்தில் ஓடிச்சு. அவன் பற்ற வச்சுட்டானா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? ஓலை வச்சுட்டான்டா அப்படின்னா ஆட்டை போட்டான்னு அர்த்தம். பீடிக்கு, சிகரெட்டுக்கு, சாயாவுக்கு, போண்டாக்கு, வடைக்கு அப்படி போய் வடா மச்சி நல்லா இருக்கியா அப்படி இப்படின்ட்டு இந்த சாயா அப்படி அந்த காலத்தில் வைக்கும்போது ஆட்டையை போடுறவங்க சொல்ல மாட்டாங்க. உட வச்சுட்டான்டா வாங்கி கொடுக்குறவனுக்கும் தெரியும், வாங்கி திங்கிறவனுக்கும் தெரியும் நம்ம உடைய வச்சுட்டோம். அது அந்த காலத்து பாசம். இது மாதிரி நம்ம கையில் இருக்கிற பைபிள் அந்த காலத்தில் உள்ள லாங்குவேஜ், அந்த காலத்தில் அவர்கள் கண்டது கேட்டது இதெல்லாம் இங்கே பதிவாயிருக்கு. இந்த காலத்துக்கு அதை எப்படி சொல்லணுங்கிற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் தர. அந்த பழசையை பேசிட்டு கூட அந்த காலத்துல பொருளாங்க நீயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்படி எழுதுவான். இப்ப எங்கடா இருக்கு கேடகம்னா என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த அம்பு வில்லு தெரியுமா? அன்னைக்கு யானை படம் குதிரை படையெல்லாம் வச்சிருந்தான், தரப்பட வச்சிருந்தான். இன்னைக்கு அவன் இருக்கிற இடத்துலயே ஒரு பட்டணம் தட்டுறான், ஷர்ன்னு வருது கூட போட்டு போயிட்டே இருக்கு. இப்பெல்லாம் அணு உண்டுதான். அன்னைக்கு இருந்தவங்க என்ன கண்டாங்களோ கேட்டாங்களோ கர்த்தர் சொல்லி கொடுத்ததோ அந்த பாசையில அந்த லாங்குவேஜ்ல எழுதி போயிட்டான். அன்னைக்கு இருந்த புரிந்து கொள்வதற்காக அன்னைக்கு இருந்தவைகளை எழுதினார். இன்னைக்கு புரியாது. அன்னைக்கு வாழ்ந்தவங்க நம்ம காலத்திலேயே இந்த நூற்றாண்டிலேயே ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவனுக்கெல்லாம் உரலு தெரியும், ஆட்டுரல் தெரியும், அம்மி தெரியும், ஒலை தெரியும், விறகடுப்பு தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு கேஸ் அடுப்பு தானே தெரியும். அனல்னு சொல்லி எழுதுவான் பவுல் அந்த காலத்தில். அப்போ நீ தீ மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்புனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு விறகு அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே சாம்பல் பண்ணிச்சுட்டு வரும். அதை திரும்ப என்ன செய்யணும், உள்ள ஏற்றி மறுபடியும் அதை எரிய விடணும் அப்படின்றது அதை அந்த கான்செப்ட்ல எழுதுவான். இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு என்னத்தை போதிப்ப? நீ போதிச்சா அவங்களுக்கு புரியுமா? இதுக்குதான் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். அந்த மக்களுக்கு ஊழியம் செய்யணும்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். பைபிள் உள்ளதெல்லாம் புரியாது, அந்த காலத்து நடைமுறை. இந்த காலத்து மக்களுக்காக நம்ம ஊழியம் செய்யணும், அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில் நமக்கு ஊழியம் கிடையாது. இப்ப நமக்கு முன்னாடி கூடி வருகிற மக்கள் எதை புரிந்து கொள்வார்களோ அதைத்தான் நீங்க எக்ஸாம்பிளாக எடுக்கணும், உதாரணமாக எடுக்கணும், எடுத்துக்காட்டாக சொல்லணும். அப்பதான் அவங்களுடைய மைண்ட்ல புரிதல் வரும். இல்லைன்னா நீ வாட்டுக்கு எந்திரிச்சு நீ வாட்டுக்கு ஒரு பிரசந்த பண்ணிட்டு போவ, வசந்த வாசிச்சு சொல்லுவ, வாசிச்சுட்டு போவாங்க. எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் கெடுத்தான் தான் வரும், ஆச்சரிக்கப்பட்டான்னு வராது. இப்ப ஞானம் வேணுமா வேண்டாமா? அப்ப அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? பரிசுத்த ஆவியானவர் தான் தரணும். அதனாலதான் நீங்க பைபிளை சார்ந்து கொள்ளணும், அதே நேரத்தில் பைபிளை எழுதுற பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து. இந்த இடத்துல நீங்கள நானும் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய ஸ்தானத்தில் இந்த பூமியில வச்சிருக்கார். சபையிலே நீங்கள் எழுந்து நிற்கும் போது கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மளை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதுல என்ன கன மகிமை வருதோ, உங்களை ஸ்தானத்தை கொடுத்து அதில் அதிபதி ஆக்கி வச்சிருக்காருல்ல, அந்த கன மகிமை உங்க மூலமா உங்களுக்கு வர்றதை அப்படியே கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்த்துருங்க. கனம், மகிமை, வல்லமை எல்லாம் உமக்கே உரியது. நாங்க செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய்தோ அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி தந்திருக்காரு. மக்கள்கிட்டையும் அப்படி சொல்லுங்க, அவர்கிட்டையும் அப்படியே சொல்லுங்க. நாம ஒரு வேலைக்காரங்க தான். I am the servant of God. இறைவனுக்கு நாம் வேலைக்காரர்கள். ஆனா ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே அதிபதி ஆக்கப்பட்டவர்கள். ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் யார்? இறைவனுக்கு முன்னிலையில் நீங்களும் நானும் யார்? அந்த அறிவு இருக்கணும். அறிவில்லாம பேசிடக்கூடாது, அறிவில்லாம செயல்பற்றக்கூடாது. அதுக்கு தான் உங்க கையில பைபிளை கொடுத்துருக்கு, படிச்சுக்கிறீங்க. புரியல அப்படின்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. உங்க மேல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அவர் சொல்லி தருவார் நம்புனீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லி தருவார்.
அதனால இந்த கலப்பட உபதேசம் நல்ல உபதேசம், இது ரெண்டையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இது ரெண்டும் தெரிஞ்சுதான் ஆகணும். உலகத்துல படிப்பு இல்லாம இருக்கலாம், எழுத தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆவியானவர் அவங்களை உருவாக்குவார். ஆவியானவர் வேதத்தில் உள்ளதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அப்படி சொல்லி கொடுக்கும் போது நல்லதையும் சொல்லுவாரு, அந்த கெட்டதையும் சொல்லி தருவார். ஏதேன் தோட்டத்தில் கெட்டதையும் சொன்னாரு. எத்தனாவது வசனம் அது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று. இது சாத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் சொல்லிக் கொடுக்கிறது எங்க இருக்கு? 2ஆம் அதிகாரத்துல எங்கப்பா இருக்கு? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். 16-17 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ அதுல பாருங்க, எதை புசிக்கலாம்? எல்லாம் படைச்சது இறைவன் படைச்சது தானே. எல்லாமே நல்லதுன்னு நினைக்காத. தேவன் இந்த உலகத்துல படைச்சது எல்லாம் நல்லதுன்னு நினைக்காத. அவர் படைச்சது உண்மைதான். அதுல நீ ஜாயிண்ட் அடிக்க வேண்டிய விஷயம் எது? இதுல ஜாயிண்ட் பண்ணக்கூடாது. படைத்த பிரம்மனே உனக்கு கற்று தருகிறான். அப்ப நல்லது இருக்குல்ல இறைவன் படைச்சதுல. கல்ல படைச்சாரு, எதுக்கு படைச்சாரு அப்படிங்க. அப்ப உலகத்துல உனக்கு எதெல்லாம் இச்சிப்பியோ எதெல்லாம் ஆசைப்படியோ அதெல்லாம் பூமியில படைச்சு தான் வச்சிருப்பாரு. அது உனக்காக படைச்சாரு. மூதேவி அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். போன இடமெல்லாம் மூதேவி மூதேவினே திட்டினு பார்த்துட்டு அப்புறம் மூதேவிக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். மூத்த தேவிக்கு பேரு தான் இந்த 3ஆ புள்ளி தேவி, அதைத்தான் மூதேவின்ட்டான். சின்ன தேவி, சின்னக்காக்கு பேரு ஸ்ரீதேவி. என்ன தேவி? ஸ்ரீதேவி இல்ல, ஸ்ரீதேவிலே. அப்ப சின்ன தேவி சீனா புள்ளி தேவி. மூத்த தேவிக்கு பேரு மூவண்ணா புள்ளி தேவி. அது பிரிச்சு பாருங்க. அதனால மூதேவின்னு சொன்னா கெட்ட வார்த்தை மாதிரியே எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கெட்ட வார்த்தை, அதெல்லாம் பேசக்கூடாது. இவங்க தலையில அதை தூக்கி வச்சிருக்கிற பிசாசு அசுத்தாய். அதனால அவங்க இப்படி பேசுறாங்க. பல வருஷமா அவங்க மைண்ட்ல அப்படி செட் பண்ணி வச்சுட்டான். மைண்ட் செட்டப், தவறான கருத்துக்களை மைண்ட்ல வச்சிருக்காங்க. இது சாத்தானுடைய வேலை. இதெல்லாம் நீ பிச்சு எரியல, நீ பரவ வர மாட்ட. அதனால மூதேவிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன்னா, மூத்தவர்களுக்கு பேரு தான் மூதேவி. முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள், இவர்களுக்கு பேரு மூதேவின்னு சொல்லுவாங்க. இளையவர்களுக்கு, சின்னவர்களுக்கு பேரு ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க. ஆனா பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஸ்ரீதேவினா ஆசீர்வாதம், மூதேவினா சாபம்னு சொல்லி கொடுத்துட்டு அது மண்டையில ஏற்றி வச்சிருக்காங்க. அதைத்தான் பேசுவான். இங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்கானோ அதைத்தான் வாய் பேசும். இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன்னா, அதனால என்ன மன்னிச்சு விட்டுட்டாங்கப்பா. இல்லைன்னா இன்னும் மூதேவிங்கிறாரு. ஒரு பாத்திரம் கூட, ஒரு பிரச்சனையார் கூட அப்படி பேசுறது இல்லை, இவர் தான் பேசுறாரு அப்படின்னு எவனாவது வந்து கேட்கணும். சரி, அவன் போராட்டத்துக்குள்ள போயிடுவானே, இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு போயிடுவானே. அவனுக்கு விளக்கம் கொடுப்பேன் தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். மூதேவி இதுல பாஸ்டர் எழுதியிருக்காரு. அவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். தவறான உபதேசத்தை கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான் ஒரு வார்த்தை போட்டிருந்தார். அதுதான் அவருடைய வளர்ச்சி, அவருடைய முதிர்ச்சி. நம்மளா இருந்தோம்னா அதை ஏத்துக்கிற மாட்டோம். கரத்தை என்ன வெஸ்லி அப்படி இறங்கிடுவோம். ஜிம்முக்கு போய் பழகின ஆட்கள் மாதிரி
அப்படி சொல்லிடுவோம். இவங்க முதிர்ந்தவங்க, பல வளர்ச்சி அடைஞ்சவங்க, பல்லாயிரக்கணக்கான திருச்சபைகளுக்கு ஆனவங்க, எவ்வளோ அழகாக இருந்ததுமா. ஆனால் அவர் எழுதிக்கிட்டு வர்ற அந்த வரிகளுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு எப்பவுமே ஐயா நகைச்சுவையாக தான் பேசுவார், நகைச்சுவையாக தான் பிரசம் பண்ணுவார். அவர் எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பார், எல்லாரையும் அழுகவும் வைப்பார். அப்படி ஒரு பாத்திரம், அந்த கிருபை விட்ட மனுஷன் அவர். அதை எழுதிக்கிட்டே வரும்போது இவர்கள் எல்லாரும் நல்லவர்கள், அது முதிர்ச்சியை காட்டும். அதுக்கு மேலே அவர் சொல்லிட்டு வர்றது நகைச்சுவையாக சொல்லிட்டு வருவார். அந்த வரிகள் நகைச்சுவையாக எல்லாரும் ருசிக்கத்தக்கதாக சொல்லுவார். கடைசியாக கொண்டு வந்து முடிக்கும் போது இவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். இந்த துர்வேசம் பண்ண ஆட்கள்லாம் யாரு? நல்லவர்கள் தான், நம்மளை போல ஊழியக்காரங்க தானே. ஒரு காலத்தில் சரியாக இருந்திருப்பாங்க, சாதிச்சு அவங்களை ஏமாத்திருப்பாங்க. அதனால ஐயா எழுதி முடிக்கும் போது அவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு. அவர் எழுத்து நடையா இருந்தாலும் பேச்சு நடையா இருந்தாலும் நகைச்சுவை ததும்பும். சிரிக்காதவனு சிரிக்க வச்சுருவார். பாளையங்கோட்டை ராஜேந்திரன் மறிச்சிட்டார். அவர் அண்ணன் கோயில்பட்டி ஆதாம்துரை வந்திருக்கார். அவர் தான் ராஜேந்திரன் கல்யாணம் முடிச்சு வச்சவர். மனைவி அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கு, பிள்ளைகள் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. பாளையங்கோட்டை ராஜேந்திரனுடைய மரணம், பாசஸ் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ராஜாமணி ஐயா அவர் எந்திரிச்சல் இருந்து உட்கார்ற வரைக்கும் யாரும் துக்கமாக பொண்டாட்டியோட சிரிச்சிச்சு. அவ்வளோ நகைச்சுவை ததும்ப அவர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தை எல்லாரும் ஜெயிக்க. அது ஒரு துக்க கூட்டம் மாதிரி, மரண கூட்டம் மாதிரி இல்லை. எல்லாரும் கேட்கன்னு விடுதலையோடு சிரிக்கிற அளவுக்கு அந்த கூட்டத்தை மாற்றி அமைத்த அந்த வல்லமை அவருக்கு தான். யாரை செய்ய முடியாது. நாங்கெல்லாம் துக்கத்தை பரிமாறுற மாதிரி தான் எங்கள் வாயின் வார்த்தைகள்லாம் வரும். ஆனால் ஐயா துக்கத்தையே மாற்றிடுவார், எல்லாம் சந்தோஷம் உள்ள கூட்டமாக மாற்றி. அதான் பாஸ் ராஜாமன். அவங்க அண்ணாச்சி இருக்காரு, அவர் தான் ரச்சிக்குள்ள கொண்டு வந்தது தம்பியை. ராஜாமணியை ரச்சிக்குள்ள கொண்டு வந்தது யாரு? ஆதாம்துரை. அவர் தான் பாளையங்கோட்டை ராஜேந்திரனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சவர். அந்த மனைவி பக்கத்தில் இருக்கு, இவர் மறிச்சு போயிட்டார், கத்திற்குள்ள நித்திரை அடைஞ்சு. அப்படி அந்த அளவுக்கு அந்த அட்மாஸ்பியரையே மாத்துறாருல. எத்தனை ஊழியக்காரன் உட்காந்துருக்கேன், எல்லாராலும் அது முடியுமா? முடியாதுல்ல. இந்த ஒரு மாதிரியெல்லாம் ஜோக் அடிப்பாங்க, அப்படிலாம் ஐயா அடிக்க மாட்டாரு. வசன ரீதியாக கொண்டு போய் வாழ்க்கையில சம்மந்தப்படுத்தி பேசுவார். அது அவரோட நெருங்கி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் புரியாது. அடுத்தடுத்து வாய்ப்பு தர்றது வந்த ஊழியக்காரங்களுக்குலாம். இந்த பல்லாவரம் சீவமயத்தன் தான் பேர் விசுவாசம். அவன் பேர் என்னது? விசுவாசம். 2000 பேர் 3000 பேருக்கு தலைவன். ஏஜிஏ சபை. என்ன சபை சொல்லுடா? சேவரே, சேவரா சேகரா, அப்படி பெரிய பாஸ்டர் தலைவருடைய வரிசையில் உட்காந்துருக்கேன். இருந்தா 15 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறாப்பா. பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். பாஸ்டர் ராஜேந்திரன் இப்படிப்பட்டவர், விசுவாசத்தில் இப்படிப்பட்டவர், வல்லமையில் இப்படிப்பட்டவர், ஊழியத்தில் இப்படிப்பட்டவர், பிரசங்கத்தில் இப்படிப்பட்டவர். இதனை எங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. அவன் என்ன முட்டாப்பில்லாம உட்காந்துருக்கேன். உனக்கு அறிவு வேண்டாம். அடுத்த தலைவர்கள் பேசுறது நம்ம 3 நிமிஷத்துல முடிக்கணும், அறிவில்லை. செல்வகுமார் ஒரு கல்யாணத்துக்கு வந்தாரு, 7 பாயிண்ட் வச்சுட்டு தான் வந்தாரு. நேரத்தை பார்த்தாரு, நேரம் இல்லை, 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கு, டக்குன்னு முடிச்சாருல. அதுல ஞானத்தை பயன்படுத்துறதா, நேரத்தை பூரா வீணாக்குறதா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற வேண்டாம், ஞானமே இல்லைப்பா. இவன் கொண்டு வந்து 7 பாயிண்ட்டுமா பேசணும். ஏன் பேசட்டா என்ன? அந்த பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்காது, இல்லை செத்து போடுவோம் அடக்கம் பண்ணாமல் போகிறான். கிறுக்கு கோயில்களை கொண்டாந்து பாஸ்ட் ஆக்கிச்சு. ஒரு ஞானம் இல்லை, அறிவு இல்லை. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா உடனே அப்படி பண்றதா? உனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அறிவோட ஞானத்தோட இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்னுடைய நேரம் வருது. மக்கள் கூட்டம் பெருமையாக்கி இப்ப பாடியை தூக்கிட்டு போகணும்.
இப்போ அடக்காராதங்கள சாட்சி சொல்றோம். என்னுடைய நேரம் வருது. அந்த நேரத்தில் பார்த்து நேரம் வந்துட்டான். யாரு வாழ்த்து நேரம் கிட்டு உள்ள வந்துட்டான். வந்து அப்படியே உட்காந்து பெங்களூர்ல இருந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி பறந்து வந்துருக்கேன். டக்குன்னு வாய்ப்பு கொடுக்குறேன். அதே ஞானம். நம்ம எழுதிட்டோம், அடுத்த ஆள் இன்னாருக்கு தான் கொடுக்கணும். அவர் வருத்தப்படுவார். என்ன வருத்தப்படுவாங்க? நேரம் சூழ்நிலை தெரியாதவன் இவெல்லாம் செத்த பரவ வருவானா? ஞானம் வேணும்ல. உடனே ஞானமா சொல்லிட்டான். நடத்தின ஆடு சொல்லிட்டாரு. பிரதர் பால் தினகரன் வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது ஐயாவை கொடுத்து சாட்சி போடுறார். வந்து உட்கார்ந்த ஒரே நிமிஷத்துல அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பேசினார். பேசி முடிச்ச உடனே இவன் அடிக்கடி சொல்லிடுவான் நடத்துறவன், 2 நிமிஷத்தில் முடித்து விடுங்கள், 3 நிமிஷத்தில் முடித்து விடுங்கள், இன்னும் பேச வேண்டிய நபர் இருக்கிறாங்க. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேச வர்றவன் பூரா தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். என்னங்கடா நடக்குது நாட்டில்? ஒரு ஞானம் வேண்டாம், ஒரு அறிவு வேண்டாம். கிறுக்கு பயில கொண்டாந்து பாஸ் பண்ணிச்சு. எனக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. இவ்வளவு தத்துவம் பேசுறேன், நான் எப்படி பேசுறேன்னு பாப்பானா பார்க்க மாட்டேனா? பாப்பாங்க. எனக்கு நேரம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு 3 நிமிஷம் கொடுத்தாங்கன்னு வைங்க. 5 நிமிஷமா 3 நிமிஷம் கொடுத்தாங்க. நான் 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு எல்லாரும் பரிசுத்தவான்கள் சொன்னபடியே குடும்பம் ஆறுதல் அடையிட்டு ஊழியம் தொடர்ந்து வளரு, பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கு. ஐயா விட்டு சென்ற ஊழியம் தொடர்ந்து நடக்கணும், வளரணும். அதை செய்யற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். அவ்வளவுதான். முடிய போதாது. இழந்து நிற்கிற திருச்சபை மக்களுக்கும் குடும்பத்திற்கும் இறைவன் ஆறுதலை தருவார். போதுமா போதாத? கூட்டம்லாம் முடிஞ்சா அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அந்த பிறகு என் காதுக்கு செய்தி வருது. உட்காந்து பேசுவாங்க இல்லை, கூட்டம் முடிஞ்சுட்டா பேசுவாங்க இல்லை. சோறு சாப்பிட போகும்போதே பேசுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பேசுவாங்க, பேசி முடிச்ச உடனே வரும்போதும் பேசுவாங்க, தூங்கும் போதும் பேசுவாங்க. ஏன்னா பேசும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் இதுதானே. இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ பேசிக்கொண்டதுல ஒரு வார்த்தை, ஐயா அடக்கத்தில் வந்தவங்கள அந்த நேரத்தை புரிஞ்சுட்டு சரியான நேரத்தில் அந்த நேரத்துக்கு ஏற்றபடி சாட்சி கொடுத்த ஒரே ஆளு அன்புதாஸ் தாயா. சொன்னது யாரு? ஆஸ்திரேலியா சம்பத்து மூத்த பையன். அவங்க நான் ரொம்ப நெருங்கி பழகினவங்க கிடையாது. அப்ப நமக்கு சாட்சி டைமிங், அதில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அதில் ஜாக்கிரதையா இருக்கேன். டைமிங் ரொம்ப முக்கியம். உங்க சபையில உங்க சபை மக்கள் மத்தியிலேயே டைமிங் கடைப்பிடிச்சா நல்லது. ஆனால் சில நேரத்தில் கூடுதல் குறைவு நீங்க செய்யலாம். ஏன்னா நீங்க தகப்ப அந்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள். ஏன்னா அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துருவீங்க. ஆனா எல்லா நேரமும் அப்படி எடுக்காதீங்க. எல்லா நாளும் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. டயத்துக்கு ஆரம்பிக்க, டயத்துக்கு முடிங்க. ஏன்னா அவங்கவுங்க பஸ்ஸை பிடிக்கணும், அவங்க வீடு போய் சேரணும். புருஷன் ரசிக்கப்படாம இருப்பான், பிள்ளைங்க ரசிக்கப்படாதவங்களா இருக்கும். டயத்துக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஜாஸ்தி உங்களுக்கு அறிய விட மாட்டான். அறிஞ்சிங்கன்னா நீங்க அறிவாளி, தெரிஞ்சிங்கன்னா நீங்க ஞானி. அந்த ஞானம் அந்த அறிவு வரவிடாமையே கெடுத்துருவான் சாத்தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடத்துங்க. என்றோ ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், கூடுதல் 5 நிமிஷம் ஆச்சு. ஆனாலும் ஜனங்கள்கிட்ட சொல்லி வைங்க, இது ஸ்பெஷல் மீட்டிங். சில நேரங்களில் வர்றவங்க கூடுதல் டைம் எடுத்துருவாங்க. நீங்க என்ன செய்ய, பின்னாடி உட்காந்துக்கிறதுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அவசரமா பஸ்ஸை பிடிக்கிறவன், ஆட்டோ பிடிக்கிறவன், வீட்டில் ரசிக்கப்படாதவங்க பத்தியில சாப்பாடு பரிமாறுறவங்க எல்லாம் பேக்ல இருந்துக்க. சில நேரம் அவங்க வேகமா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ பேக்ல இருந்து நீ எந்திரிச்சு போறது தெரியாம உன் கூட எடுத்துக்கிட்டு எழுச்சினு பின்னாடி போயிரு. நீ போறது யாருக்கு தெரியக்கூடாது. அந்த பாம்பை போல நீங்க உருவீர். பாம்பு போறது தெரியுமா? அதான் ஏசுனார் சொன்னாரு, பாம்பை போல் குணாவுள்ளவர்களாக இருங்கள். உருவிட்டு போ. நீ சில நாள்லாம் எந்திரிச்சா 10 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி எந்திரிப்பேன். சேர சரட்டுன்னு இழுப்பான். ஞானம் இல்லை, அறிவு இல்லை. மற்றவங்க கடவுளோட இருந்துட்டு இருப்பாங்க. கடவுளுடைய வார்த்தை வந்துட்டு இருக்கும்போது கவனமா அவங்களுடைய கவனம் சிதறாம அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ எந்திரிச்சு போறது தெரியக்கூடாது, நீ போறதும் தெரியக்கூடாது, வாரம் தெரியக்கூடாது. நீ இடையில எந்திரிக்கிற ஆளா இருந்தா பின்னாடி உட்காரல, முன்னாடி உட்கார எடுக்க ஆசைப்படுற. ஞானம் இல்லை. பரிசுத்தாவி இருந்தா அந்த ஞானத்தை கொடுப்பாரு. பரிசுத்தாவி இல்லை இல்லை, அதனாலதான் அப்படிலாம் செய்யறேன், அப்படிலாம் யோசிக்கிறேன், பேசுறேன். சாட்சி வரணுமா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் கூட்டத்தில்
எனக்கு ஒரு சாட்சி கொடுக்குறேன். மூத்த மையன் சம்பத், ஆஸ்திரேலியா பாஸ்டர். வாய்ப்பு தரப்பட்ட அத்தனை ஊழியர்கள் மத்தியில் அன்புதாஸ் மட்டும்தான் நேரத்தை புரிந்து கொண்டு ஞானமா சாட்சி கொடுத்துட்டு உட்கார்ந்தார். அவருக்கு சாட்சி முக்கியம் இல்லை, டைமிங் முக்கியம். இவன் 7 பாயிண்ட் பேசுறாங்க விசுவாசம், எனக்கே கட்டுப்பாய் போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப அவனுக்கு எவ்வளவு கடுப்பு இருக்கு. இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதே. உங்களை நோட்டீஸ் அடிச்சு உங்களை தான் பாஸ்டர்னு கூப்பிட்டாலுமே அந்த பாஸ்டர்ட்ட கேளு, எனக்கு எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிக்கணும், மைக்கு எத்தனை மணிக்கு தருவீங்க, நான் மைக்கை திருப்பி எத்தனை மணிக்கு தரணும் கேட்காம ஊழியத்துக்கு அடுத்த சபைக்குள்ள நுழையாது. இதை கேட்காம போவாது. அது என் கூட பயணிக்கிற ஆளுக்கு மட்டும்தான், என் கூட ஊழியம் செய்கிற ஆளுகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், மற்ற ஊழியக்காரங்களுக்கு இல்ல. ஆவியானவர் பத்தி எங்களுக்கு தெரியாது? பைபிளுக்கு விரோதமாக ஆவியானவர் நடத்துவாரு? ஆவியானவர் கொடுக்குற ஞானத்துக்கு மாறாக நடத்துவாரு? அதனால மனம் திரும்புவாங்களா? மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி கிடையாது, அசுத்தாவி. அவங்க சொல்றது பரிசுத்தாவி நடத்துறாரு. பொய்யிடா, பிராடு. அதைத்தானே நான் சொல்றேன், இயேசுவை பார்த்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய். இன்னும் லெவலில் புழுகிறானா இல்லையா செல்வராஜ்? அதுக்கு மேலேயும் புழுகிறாப்பா. போய் அந்த என்ன சிறைகள்லாம் விழுந்து கிடந்துச்சா, புறக்கிட்டு வந்தேன்னு சொல்றான் தெரியுமா? தூதருடைய இது வந்து ஏதினார் சொன்னது மாதிரி இவர்கள் பொய்யர்கள் இல்லை, பொய்களுக்கே பிதாக்கள், தகப்ப மருவீங்க. இதை நம்புதல ஒரு கூட்டம் சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட் சொல்றான். அந்த ஆவி ஏவுறது அது பரிசுத்தாவி இல்லை, அசுத்தாவியினுடைய ஏவுதல். அதை புரிஞ்சுக்க. அது பரிசுத்தாவியான ஒரு ஞானம் உள்ளவர், அன்பும் பலமும் தெரிந்த புத்தியும் உள்ள. எத்தனாவது வசனம்? 1 தீமோத்தேயுவா? 2 தீமோத்தேயு 1:7 வாசி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கத்தில பரிசுத்தாவி ஏவனார்னா எப்படி ஏவாரு? தெளிந்த புத்தி இருக்குமா இல்லையா? அட்மாஸ்பியரை புரிய வைப்பாரா இல்லையா? கால சூழ்நிலையை பற்றி ஞானத்தை கொடுப்பாரா இல்லையா? அதனால நீ உங்களை கூப்பிடுற இடத்துல உங்களுக்கு உள்ள டைம் எதுன்னு கேளுங்க. நோட்டீஸ் போட்டாலும் சரி, வால்போஸ்ட் போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா நம்ம ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். அதுக்கு பேர் தான் சீசர்கள். சீசர்கள் என்றாலே ஒழுங்குக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் டிசிப்ளின், டிசிப்ளின்ல இருந்து வெளியே வந்த வார்த்தை டிசைபிள், டிசைபிளுடைய தமிழ் வார்த்தை தான் சீசன். ஒழுங்குங்கிற வார்த்தையில் இருந்து முளைச்சு வந்ததாயா டிசைபிள், ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் உள்ளவனுக்கு பேர் தான் சீசன். அப்ப அவனுக்கு நேரத்தில் ஒழுங்கு இல்லையா? அவன் சாப்பாட்டில் ஒழுங்கு இல்லையா? அவன் வஸ்திரத்தில் ஒழுங்கு இல்லையா? அவன் அலங்காரத்தில் ஒழுங்கு இல்லையா? அவன் தூக்கத்தில் ஒழுங்கு இல்லையா? அவன் பேச்சில் ஒழுங்கு இல்லையா? அவன் உறவுகள்ல உரையாடல்ல ஒழுங்கு இல்லையா? எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவனுக்கு பேர் தான் சீசன். சீசன் என்ற தமிழ் வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா ஆங்கிலத்திலிருந்து வந்தது. நம்ம தமிழ் வேதாகமே மொழியாக்கம் செய்யப்பட்டது ஆங்கில பைபிளை பார்த்து தான், கேஜேவியை பார்த்து தான் அடிச்சான். ஸ்வீடன்ல இருந்து வந்த அவன் யாரு? சீகன் பால்க புளுட்சே. அந்த பைபிளை வச்சு தான் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணது. கிரீக் வார்த்தையும் கிடையாது, எபிரேய வார்த்தையும் கிடையாது. ஆனா வரலாறு தெரியாது. அதனால நம்ம என்ன செஞ்சுவோம்? அல்லேலூயா, மூலப்பாசிலிருந்து வந்ததியா, இந்த எழுதியிருக்கியா? அவன் கிறுக்கு பையன்னு நம்மள மாதிரி ஆளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? எபிரேய பாஷையிலிருந்து தான் வந்தது, கிரேக்க பாஷையிலிருந்து தான் வந்தது. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலேயே எழுதப்பட்டது, பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட வேத புத்தகத்தை கிரேக்க பாஷைக்கு மாத்திட்டாங்க. பழைய ஏற்பாடு கிரேக்க பாஷைக்கு வந்துருச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அலெக்சாண்டருடைய காலம் முடிந்து அவனுடைய படையில் இருந்த 4 தளபதிகள் உலக நாடுகளை 4 பகுதிகளாக பிரித்து ஆளுகை செய்யும் பொழுது, அப்புறம் ஒருவனுக்கு ஒருவன் அடித்துக் கொண்டு 2 பேரை காலி பண்ணிட்டு 2 பேரும் மிஞ்சினாங்க. ஒன்று தெற்கு சைடு ராஜா, இன்னொன்று வட சைடு ராஜா.
வட சைடு ராஜா சிரியாவை தலைநகராக கொண்டவன், தெற்கு சைடு ராஜா எகிப்து தலைநகராக கொண்டவன். இதுல எகிப்து தேசத்தின் ராஜா இந்த வேத புத்தகத்தை, எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட வேத புத்தகத்தை 22 பேரு, கோத்திரத்துக்கு 6 பேரு. எத்தனை கோத்திரம் மொத்தம்? மொத்தம் எத்தனை கோத்திரம் இஸ்ரவேலரு? ஒரு கோத்திரத்துக்கு 6 பேரு. அப்ப 12 கோத்திரத்துக்கு 72 பேரு. இந்த 72 பேரையும் எகிப்துல கொண்டு போய் வச்சு, அந்த எபிரேய பாஷையில் இருக்கிற அவங்க பைபிளை கொண்டு வர வச்சு, அதை அப்படியே கிரேக்க பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணா. அந்த எபிரேய பைபிள் எங்கடா கேட்டா தெரியல. இவங்க ஒளிச்சு வச்சாங்களா, இல்ல எகிப்திய ராஜா எரிச்சிட்டானா? எந்த ஆதாரமும் இல்லை, பைபிளும் இல்லை. அது எங்க இருக்குன்னு ஆதாரமும் இல்லை. எரிஞ்சிச்சா, இதை புதைச்சு வச்சிருக்காங்களா, ஒளிச்சு வச்சிருக்காங்களா? பதிலே இல்லை. அதுல எபிரேய காரியம் பூரா ஓட்டைப்பட்டாங்கல்ல. இறைவன் தந்ததை அப்படியே எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட பைபிளை துளைச்சியலாடா, எரிச்சியலாடா, அதாவது புதைச்சி ஒளிச்சு வச்சிங்களாடா? கேள்விக்கு பதில் இல்லை. அந்த காலத்திலேயே அலெக்சாண்டருடைய காலம் எது? பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது எந்த மொழி? முதல் மொழி வந்து கிரீக்கு. அப்ப இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தணும், இஸ்ரவேல் மக்களை கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வரணும்னா அவங்க பைபிளை முதல்ல மொழியாக்கம் பண்ணணும். அந்த மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வரணும். அந்த வெறியோட இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் கீழே உள்ளவன் வந்தவன் பூரா அந்த மாசிடோனியா கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க கலை பண்பாடு, கிரேக்க தத்துவங்கள், அந்த தத்துவத்தின் ஆசிரியர்கள் தான் பெரிய பிதாக்களை என்னப்பட்டவன்? சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். 2வது ஆளு அரிஸ்டாட்டிலா பிளேட்டோவாயா? யாருக்கு தெரியும்? என்ன இப்படி வந்து திடீர்னு வந்து கேட்டா? 3 பேரும் கிரேக்க சாம்ராஜ்ய மக்களுக்கு, அந்த தேசத்தின் மக்களுக்கு தத்துவ சாஸ்திரம், பிலாசபர், தத்துவ பிதாக்கள். எத்தனை அரசர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாலும் இந்த பிதாக்கள் தான் குருக்கள். அவங்களுக்கு மேல சிந்திக்கிறவன் பிறக்கல. அந்த மாதிரி கிரேக்க சாம்ராஜ்யத்தை, அந்த கலாச்சாரத்தை உலக நாடுகளில் பரப்பச்சே, கட்டடக்கலையை பரப்பச்சே, இந்த தத்துவங்களை பரப்பச்சே, பழக்க வழக்கங்களை மாற்றணும். அப்ப அதுக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் மட்டும்தான் எதிராக இருக்கு. அதுக்கு காரணம் அந்த பைபிள். அப்ப நம்ம மொழியிலேயே கொண்டு வந்துடும்டா. அப்ப சின்ன கிளாஸ்ல படிக்கும் போது, பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மேல படிச்சு மேல வர்ற வரைக்கும் நம்ம லாங்குவேஜ் இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அதனால பைபிளையே மாத்தினான். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்படி மாற்றப்பட்டதுயா. அப்புறம் கொஞ்ச காலத்துல 300க்கு பின்னாடி, 3 நூற்றாண்டுக்கு பின்னாடி இவங்க வந்தாங்க. ரோமர் அரசர்கள் வந்தாங்க. ரோம அரச ஆட்சி பீடத்துக்கு வந்தாலும் நீங்க எழுதிப்பீங்க. நான் இப்ப சொல்றதெல்லாம் ஐயா ராஜாமணி ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ ரோம அரசர்கள், கான்ஸ்டன்டைன் என்ற ரோம சக்கரவர்த்தி வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் இருந்த எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து, அவனும் கிறிஸ்தவனாக மாறி ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்து எல்லா கிறிஸ்தவனும் ஒண்ணுதான் அப்படி சிலை வழிபாடு செஞ்சாலும் அந்த கிறிஸ்தவனு, சிலை வழிபாடு செய்யாத கிறிஸ்தவனு ஒண்ணுதான் ஒண்ணு வந்துட்டான். அடுத்து அவங்களுக்கு உபத்திரவம் 3 நூற்றாண்டுகளாக அந்த தாய் திருச்சபை உபத்திரவத்தை சந்திச்சுட்டே வருது. பிறந்ததுல இருந்து சொந்த ஜாதி சமுதாயத்தின் மூலமாக உபத்திரவங்களை சந்திக்குது அந்த சபை. ஸ்டேட் கவர்மெண்ட் அரசாங்கத்தின் உபத்திரவத்தை சந்திக்குது அந்த சபை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ராயர்கள் அவங்க மூலமா உபத்திரவம் வருது. சபை சந்திச்சு சட்ட பாதுகாப்பு எவனா தேடுனானா பைபிள் ஒழுங்கா பிடிச்சா தானே இவங்களுக்கு தெரியும், பரிசுத்த பெற்றா தானே இவங்களுக்கு தெரியும். என்னல சட்ட பாதுகாப்பு தேடுறாங்க? ஏன்னா இவங்களோட யார் இல்லை, கத்தர் இல்லை. அதனால மனுஷ பாதுகாப்பு அது அரசியல்வாதிக்கு வேணும், உலகத்துல வாழ்ற மனுஷனுக்கு வேணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அரசாங்க சலுகைகள் வேணும். உனக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அவருடைய தலைமையில ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படுது, தனுஷ்கோடி வரைக்கும் போகணும். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கலெக்டர் ராமேர் வர சொல்றாரு.
அப்போ கிறிஸ்டியானிட்டியில் பெண்டிகாஸ்டில் நானும் பவுலோசையாவும் போகிறோம். அந்த இடம் முழுவதும் சிறுபான்மை தலைவர்களால் நிரம்பி இருக்கு. இந்த பக்கம் கோபாலையா இருக்கார், யார் இந்து முன்னணி தலைவர் ராம கோபாலன் அங்கே இருக்கார், கலெக்டர் இருக்கார், தாசில்தார் இருக்கார், எஸ்பி இருக்கு. அப்போ இந்த மாதிரி போறதுனால அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும். யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த தீவுல அது நடக்க போகுது. தீவுல இருக்கிற கத்தோலிக்க ஃபாதர்ஸ், சிஎஸ்எ பாஸ்டர்ஸ், இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பெந்தகோஸ்தில் நானும் பவுலோசையாவும் இந்த 2 பேரும் நான் உட்காந்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்கள் சைடு கேட்க வந்தாங்க. கலெக்டர் பார்க்குறாரு, எஸ்பி பார்க்குறாரு, ராமோகன் ஐயா பார்க்குறாரு. உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா அப்படின்னு. அடுத்து என் மேலே பார்வை வந்துச்சு. நீங்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, ஏன்னா என்னையவோ என் ஜனத்தையோ கொண்டுட்டு இங்கே இருக்கிறத விட எங்கள் ஆண்டவரோடு இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். அப்படித்தானே? சொல்ல சத்தியம் தானே? சிஎஸ்ஐ பாஸ் மாதிரி உட்காந்துருக்கேன், எல்லா பேரும் பாதுகாப்பு கேட்குறாங்க, செக்யூரிட்டி சேஃப்டி. அதனால அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணுமே சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் பாதுகாப்பை கேட்டாங்க. சட்ட பாதுகாப்பு, அரசாங்க பாதுகாப்பு. நான் அன்னைக்கு என்ன பதிவு பண்ணேன்? அத்தனை பேருக்கு மத்தியில் வேண்டாம், எங்களுக்கு இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கேன்ல. ஏன்னா நான் பரிசுத்தாவி என் கூட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரிசுத்தாவினா யாரு? திருத்துவத்தில் ஒரு தெய்வம் கூட இருக்காரு. அப்புறம் என்ன சட்ட பாதுகாப்பு? அவர் அனுமதிக்காம என் தலையில ஒரு கல் விடுமாயா, ஒரு மண் விடுமா? விருகாதுல்ல. கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே வந்த குடிகள் தமிழ் பேசும் தமிழ் குடிகள். நமக்கு மேல ஒரு கல் விழுவுமா, ஒரு மண் விழுவுமா? பதிவு பண்ணணும்யா. அதிகாரிகளுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார், அரசர்களுக்கு மத்தியிலே நம்மை சாட்சியாக நிறுத்துவார், பிரஜாதிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு சாட்சியாக நிறுத்துவார். அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது சாட்சி அடிக்கணுமா வேண்டாமா? நம்ம என்னைக்கு கலெக்டருக்கு சூச்சனை சொல்ல போறோம்? சூப்பரண்டா போலீஸ் உட்காந்து கேட்பானா? தாஜிந்தாரு, கலெக்டர், சிஎஸ்காரர்கள் இருக்கா, இஸ்லாமியர்கள் இருக்கா, இந்து தலைவர்கள் இருக்கா? நம்ம சாட்சியை பதிவு பண்ற ஒரே இடமையா வாய்ப்பு கிடைச்சு. நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல அந்த மைனாரிட்டி பீப்புள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிமிர்ந்து நின்னாங்களா இல்லையா? அக்னி சூளைக்கு தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை கேட்டாங்க. சிங்கக்கவில தூக்கி போட்டாங்களா தானியல? அதுக்கு தப்புன்னு சொல்லிவிட்டா அரசாங்கத்து காலில் விழுந்தாங்களா? இவங்க பாதுகாப்பு தேடுறாங்களா? இப்ப பைபிளுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இறைவன் திருத்துவத்தில் ஒருவர் தாப்பா பரிசுத்தாவியானவர் உன்னோட இருக்காரா? நீ நம்புறியா முதல்ல? இல்ல அன்னிவாச வேதம் மட்டும் தான் வந்துட்டு போவாரா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரத்துக்கு தான் வர்றாரு. அவர் என்ன விசிட்டர் சார்? கிறுக்கு போயின் என்றென்றைக்கும் தங்கி இருக்க முடியாத பரிசுத்தாவியின் ஆலயமாக இருக்கு. உங்கள் உடல் ஆலயம், உங்களுக்குள்ளே இருப்பவர் அகிலாண்டத்தை படைத்த இறைவன். அனனியா சப்பரால பார்த்து சொல்றான் பேதுரு, இவ்வளவு தனாவித்தோடு கெட்டவன புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு போல சொல்லிட்டீங்க. நான் மனுஷன், ஆனா நீங்க சொன்னது எனக்கிட்ட இல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் எடுத்து சொன்னானா இல்லையா? அதுதான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. அவன் காலத்துல அப்பவே செத்து போயிட்டாங்க, போய் சொல்லுவேன். நம்ம காலத்துல லேட்டாவது சாகுமா இல்லையா? சொல்லுங்கப்பா. அவன் காலத்துல அப்பவே டப்பு டப்புன்னு செத்து போயிட்டாங்க. நம்ம காலத்துல கொஞ்சம் லேட்டாவது சாகுமா இல்லையா? ஒருத்தரும் சாக மாட்டேங்கிறான், இன்னும் எதிரியா தான் இருக்கான், இன்னும் எதிரியா தானே இருக்கான். அதனால நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய நேரம் புரிஞ்சுக்கிறேங்க. பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால காலங்களை பற்றி நமக்கு உணர்த்துவார், சூழ்நிலைகளை பற்றி நமக்கு உணர்த்துவார், நம்மை சுற்றி இருக்கிற மக்களை பற்றி நமக்கு உணர்த்துவார், நம்முடைய பலம் பலவீனம் எல்லாவற்றை பற்றியும் உணர்த்துவார், இறைவனை பற்றியும் உணர்த்துவார், சத்திய வேதாகமத்தை பற்றியும் உணர்த்துவார். அதான் பரிசுத்தாவியானவர். ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தட்டிட்டு போறவர் அல்ல பரிசுத்தாவியானவர். இதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தெடுக்கிறவர் சத்திய ஆவியானவர். உண்மையில் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துறாரா? அந்த சாட்சி உனக்கு இருக்கா? பிரசங்கத்துக்கு மட்டும் வர்றது பரிசுத்தாவி இல்லை, எல்லா நேரமும் என் கூட பரிசுத்தாவி இல்லை. அதான் பரிசுத்தாவி, என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையா பொய்யா?
வசனத்தில் எழுதியிருக்கிறது உண்மை. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில உண்மையா பொய்யா? ஃப்ராட் பண்ணக்கூடாது. உண்மை சொல்லி பழகுங்க. கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். உன்னை ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு என்ன சொல்லணும்? உண்மை சொல். ரைட். செழிப்பு உபதேசத்துல ஐயா ஸ்தாபன பேரை சொல்லி அடிக்கிறாரு, ஆட்கள் பேரை சொல்லி அடிக்கிறாரு. அதில் இருந்ததை இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் செலவு பண்ணிட்டேன். அப்படி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வரிசையா சொல்லிட்டே வரேன். எழுதிருங்க. எனக்கு கொடுத்த பாடம் கம்ப்ளீட் ஆகும். இன்னும் ஒரு பாடம் தான் இருக்கு. என்ன பாடம்? செழிப்பு உபதேசத்துக்கு பிறகு என்ன பாடம்? என்னையா? மொர்மோன் சபை கிறிஸ்தவ அறிவியல். இந்த பாடம்லாம் உங்களுக்கு தலைப்புல சொல்லியிருக்கேன். நீங்க எழுதுறீங்களா எழுதலையான்னு தெரியல. எழுதிருக்கியா? பாசி அது கிடையாது. தலைப்பை சொல்லு. விரிவான செய்தி யாரு கேட்டா? முதல்ல தலைப்பு செய்தி தான் வாசிப்பேன். டிவியை திறந்தா என்ன தேடுகிறாய்? எங்கே தேடுகிறாய்? நீ எங்க எழுதி வச்சுட்டு எங்க தேடிக்கிட்டு இருக்க? நீ நீ தலைமை பேசக்கூடாது. நாங்க படிக்கிறவங்க தான் பேச. 7ஆம் நாள் ஓய்வுக்காரர்கள், யெகோவா சாட்சிகள், 144,000 பேர், இயேசுவின் நாமம் மட்டுமே, கத்தோலிக்க உபதேசம், மோர்மோனிச சர்ச், கிறிஸ்டியானிட்டி சயின்ஸ், அறிவியல், செழிப்பின் உபதேசம், மேம்படுத்தப்பட்ட கிருபை நம்ம பார்த்துட்டோம்ல. இதை சிந்திக்க என்னையா பார்க்கலையா? எல்லாரும் பாருங்க, இதுல எழுதி இருக்கு. இப்ப பாத்துட்டீங்களா? எல்லாரும் காப்பி இருக்கா? சோத்திரம். எல்லாரும் அப்படி ஜோம் பண்ணி முடிங்கப்பா. நேராச்சு, சாப்பிட போறோம்.